தேவன் நம்மில் எப்போது களி கூற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கதையில இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையில இருக்கு. லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32ல ஒரு தகப்பனுடைய வார்த்தை இதுவாக இருக்கிறது. லூக்கா 15:32. உன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று ஒரு தகப்பனுடைய மகிழ்ச்சி எங்க இருக்குதா? எங்க இருக்குதா? கரெக்டா சொல்லுங்க. ஒரு தகப்பனுடைய சந்தோஷம், ஒரு தகப்பனுடைய மகிழ்ச்சி, அவனுடைய மன மகிழ்ச்சி, இதெல்லாமே எங்க இருக்குதுன்னா, மனம் திரும்பி வரும் தன் இளைய குமாரனை குறித்து இந்த இடத்துல அந்த தகப்பன் சொல்றார். பிரியமானவர்களே, ஒரு பின்மாற்றக்காரன் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஒரு தகப்பனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதா? ஒரு பின்மாற்றக்காரன், கரெக்டா சொல்லணும், ஒரு பின்மாற்றக்காரன் மனம் திருந்தி அவர்கிட்ட வரும் பொழுது அவர் களி கூறுகிறார். இந்நாட்கள்ல இது கடைசி காலம். தேவனுடைய ஜனங்களில் சிலர் பின்மாற்ற நிலவரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பின்மாற்ற நிலவரத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோமா? இன்று உன்னுடைய ஒவ்வொருவருடைய நிலவரம் என்ன? ஒவ்வொருத்தரும் நம்ம குனிஞ்சு என்ன பின்மாற்றம் நம்ம கிட்ட இருக்கு? எதுல பின்மாற்றம்? வேதம் படிக்கிறது இல்லையா? ஜபம் பண்றது இல்லையா? உபாசம் இருக்கிறது இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்கிறது இல்லையா? ஆலயத்துக்கு சபைக்கு வர்றது இல்லையா? ஜபத்துல கலந்துக்கிறது இல்லையா? ஊழியக்காரர்களுக்கு எதுல பின்மாற்றத்துல இருக்கிறோம் என்று நம்மளுடைய உண்மையான நிலவரத்தை நாம் தான் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொருத்தவங்க சோதித்து நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கே கர்த்தர் சகல ஞானத்தின் அதிபதி, நமக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எது சரி எது தவறுன்ட்டு கண்டுபிடிச்சுக்க. அப்படி இருக்கும் பொழுது இந்நாட்கள்ல தேவனுடைய ஜனங்கள் வெகு சிலர் பின்மாற்ற நிலவரத்தில் இருக்கிறார்கள். இன்று நம் ஒவ்வொருவருடைய நிலவரம் தான் என்ன? நீ பின்மாற்ற நிலவரத்தில் இருக்கிறாயா? தேவனை பற்றும் விஷயத்துல நீ பின்மாற்ற நிலவரத்தில் இருக்கிறாயா? தலையை குனிஞ்சிக்காதீங்க, நிமிர்ந்து என்னைய பாருங்க. நான் அப்பதான் உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ண முடியும். என்னைய பார்த்தா தான் நான் பேசுறது உங்களுக்கெல்லாம் புரியும். நாம் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் சின்ன சின்ன காரியத்துல கூட தேவனை சந்தோஷப்படுத்த முடியாம நம்ம போயிடுறோம். பெரிய காரியத்துல நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன காரியத்துல நாம் தேவனுக்கு என்ன பிரியம்? ஒரு பின்மாற்றத்துல நம்ம இருந்தா அதை சரி பண்ணிட்டு அதை தூர போட்டுட்டு கர்த்தர்கிட்ட வரும் பொழுது அந்த தகப்பன் எப்படி இருக்கிறாராம்? சந்தோஷப்படுறாருன்னு இப்பதான் நம்ம வாசிச்சோம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன மற்றவர்கள் ஒருவேளை அவர்கிட்ட வராம கூட போகலாம். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும் பின்மாற்றம் அடைந்து போன பிறர், அது யாரா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தர்கிட்ட வந்திருக்கீங்களா, அதை நீங்க சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே, நான் பின்மாற்ற நிலவரத்துல இல்ல, என்னுடைய பின்மாற்றத்தை நான் தூக்கி போட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்திருக்கேனா, அவர் சந்தோஷப்படுவார். நாங்க இல்ல, கர்த்தர் சந்தோஷப்படுவாராம். கர்த்தர்கிட்ட நீங்க வர்றதுனால கர்த்தர் சந்தோஷப்படுவாராம். அவர் சந்தோஷப்பட்டா என்ன ஆகும்? அப்படியே விட்டுட்டு திரும்பிட்டு போயிடுவாரா? அதற்குரியதான பலன் நம்ம மடியில சரிந்து விழ பண்ணுவாராம். உங்களுடைய இருதயத்துல அப்படி ஏதாவது பின்மாற்றமோ கசப்போ இருக்கும் என்றால் அதெல்லாம் தூர போட்டுட்டு அவர்கிட்ட ஒப்புரவாயிருங்க. தேவன் கிட்ட ஒப்புரவாவுங்க. அவர் உன்னுடைய பிதா, அவர் உன்னுடைய தகப்பன்.
இந்த பூமியில இருக்க எல்லா அப்பாவையும் உண்டாக்கின ஒரு அப்பா அவரு. அப்போ அவருடைய நிலைமை மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு நம்ம விரும்பினோம்னா நம்மளுடைய பின்மாற்றத்தனத்தெல்லாம், வேதம் குறைவா, ஜபம் குறைவா, உபாசிக்கிறதுல குறைவா, இல்லை கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறதுல குறைவா, இல்லை வேற என்ன எனக்கு தெரியாது, என்ன எண்ணத்தில் நாம் குறைவா இருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அதையெல்லாம் நிறைவேற்றி தேவன்கிட்ட நம்ம வரும் பொழுது, அந்த தகப்பன் என்ன சொன்னார் பாருங்க, அந்த காணாமல் போயிட்டு திரும்பி வரான என்ன சொல்றாரு, அவங்க இன்னொரு பையனை கூப்பிட்டு இவன் மரித்துட்டான் அப்படின்னா என்ன, அந்த பின்மாற்றக்காரன் செத்துட்டான், அந்த பாவம் அவன்கிட்ட செத்துருச்சு, இவன் வர்றான்டா, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம்டா, அவன் மனம் திரும்பி வர்றான், தவிட தின்னுட்டு வர்றான், பன்னியோட இருந்துட்டு வர்றான், இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தான் வேணும்ட்டு வர்றான்ட்டு அந்த தகப்பனுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டு தன்னோடு கூட இருக்கிற தன்னுடைய மூத்த மகன்கிட்டையும் சொல்றார், நம்ம எல்லாமே இன்னைக்கு அடிச்சு புசிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஒரு தகப்பனுடைய நிலவரம் அதுதான் பிரியமானவர்கள். எனவே இன்று இப்பொழுது இது காலம் கடைசி, நான் வேற யாரையும் நான் சொல்லல, கடைசி காலத்துல பெரிய ஜாம்பவான்களை கூட விலத்தல்றது பிசாசனுடைய வேலையா இருக்குது. ஏன்னா அதுதான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கு. உன்னுடைய அந்த நித்தியத்துல நான் யாரையும் வர விட மாட்டேன். கர்த்தர் சொன்னார், உன்னால முடிஞ்சதை நீனே பாரு. அவர் நம்ம மேல நம்பிக்கை வச்சு சொல்லி இருக்கிறாரு. புரியுதுங்களா? அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்ம மேலேயும் அவர் நம்பிக்கை வைக்கிறார். நாம் அவர் பேரில் வைக்கிற நம்பிக்கையை விட அவரும் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறார். எனவே நீ இப்பொழுது எந்த விதமான பின்மாற்ற நிலவரத்தில் இருந்தாலும் ஒரு தகப்பனுடைய மனநிலை அதனால் சந்தோஷப்படுதுன்னா நம்ம செய்ய மாட்டோமா? ஓடோடி இப்போ நம்ம ஊருக்கு போயிருக்கோம், கோச்சிட்டு நம்ம பேரண்ட்ஸோட கோச்சிட்டு போயிருக்கலாம். திடீர்னு நம்மளுக்கு தெரிய வருது யார் மூலமாவோ, நம்ம தகப்பன் நமக்காக உடனே ஓடி வந்துட மாட்டோமா? என்ன வேலை எப்படி இருந்தாலும் ஓடி வந்துட மாட்டோமா? அது போல இன்று தான் உங்களுக்கு தெரியுது, இன்னைக்கு தான் ஒரு தகப்பனுடைய நிலவரம் உங்களுக்கு தெரியுது. உடனே ஓடி வாங்க. ஊழியர்களுக்காகவோ சபை கூட்டத்திற்காகவோ ஜனக்கூட்டத்திற்காகவோ நான் சொல்லல. நித்தியத்தில் இரண்டாம் ஆள் தத்துவம் என்ன செஞ்சாரு? பிதாவை பிரியப்படுத்தினாரு, மனுஷரையும் பிரியப்படுத்தினார். நாமும் நம்மளுடைய பிதாவை பிரியப்படுத்த பார்ப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட். ரசத்தினுடைய தன்மை என்ன? தேவர்களையும் மனுஷர். ஃபர்ஸ்ட் தேவர்களை நாம் பிரியப்படுத்தணும். அந்த 3 தேவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த 3 பேருமே நம்மால் மனமகிழ்ச்சி அடைய வேணும் பிரியமானவர்களே. பிறர் போனவர்கள் பிறர் தேவனிடத்தில் திரும்பாமல் போனாலும் நான் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்து கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். அதுதான் இந்த திராட்சை செடி சொல்லுது. ஆபக்குக் சொல்றார், செடியில பழம் இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க வரலைனாலும் பரவாயில்ல, நான் வருவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக. நம்ம செய்யலாம் இல்லையா? நம்ம பின்மாற்றத்தை விட்டுட்டு நம்ம கர்த்தர்கிட்ட வரலாம் இல்லையா? நம்ம அவரை சந்தோஷப்படுத்தலாம் இல்லையா? எனவே வேதம் சொல்லுது, ஒரு வசனத்துல எடுத்து வாசிப்போம். எரேமியா 3:22 எரேமியா 3:22 சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். 3:22 எடுத்து வாசி. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த இடத்துல சீர்கெட்ட அப்படின்னா பின்மாற்ற நிலைமையில் உள்ள, சீர்கெட்ட பின்மாற்ற நிலைமையில் உள்ள பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை உங்கள் பின்மாற்றங்களை எல்லாம் நான் மாற்றுவேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். மற்ற வேற என்ன நம்ம சீர்கேடு செய்ய போறோம்? இன்னொருத்தவங்களுடைய குடும்பத்தை கெடுத்தமா, இல்லை இன்னொருத்தவங்க வயலை நம்ம கெடுத்தமா, இன்னொருத்தவங்க மாட்டை கொண்டமா? இல்லை. நம்மளுடைய சீர்கேடு என்ன? பின்மாற்றம். தேவனிடத்தில் வராதபடிக்கு பின்மாற்றம். சீர்கெட்ட பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்கள்னா உங்கள் சீர்கேடுகளை எல்லாம் மாற்றுவேன்னா பின்மாற்றக்காரர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய எல்லா பின்மாற்றத்தையும் நான் மன்னிப்பேன். அத கீழே அந்த வசனத்துல மீதி என்ன இருக்கு? அறிக்கையை பாருங்க, என்ன அறிக்கை சொல்றாரு? இதோ உம்மிடத்தில் வருகிறோம், இதோ உம்மிடத்தில் வருகிறோம் என்ற உள்ளார்ந்த அறிக்கையோடு கூட நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி நாம் வர வேண்டும் பிரியமானவர். அப்போது அவர் நம்மை
நம்மளுடைய பின் மாற்றங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து மனம் திரும்பி வந்தான் பார்த்தீங்களா? அவனுடைய பின் மாற்றங்கள்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் செத்துட்டான், அந்த பின் மாற்றத்தில் செத்துட்டான். இப்போ ஆசீர்வாதமான பிள்ளை வரான்ட்டு எதுக்கும். நாமும் கூட நம்மளுடைய பின் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் இதோ நாங்கள் வருகிறோம், நீர் சந்தோஷப்படணும், பிதாவாகிய தேவன் நம் நிமித்தமாக சந்தோஷப்படணும். நம்மளுடைய எல்லா குறைகள், நம்மளுடைய எல்லா பின்மாற்றங்கள், சீர்கேடுகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மை எல்லா சீர்கேடுகளையும் மன்னித்து, பின்மாற்றங்களை எல்லாம் மன்னித்து, நம்ம ஜெபம் பண்ணாதது, பைபிள் படிக்காதது, சபைக்கு வராதது, ஜெபத்தில் கலந்துக்காதது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு மன்னித்து தூக்கம் வருதா எல்லாத்துக்கும், நம்மை அவர் பழுகி பெருக பண்ணுவார், எல்லா வகையிலும் வெற்றி சிறக்க பண்ணுவாராம், நம் பின்மாற்றங்களை எல்லாம் குணமாக்குவார். சரி, தேவனை மட்டும் அல்ல மனுஷரையும் நாம் மகிழ பண்ண வேண்டுமா? சொல்லுங்க. எல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் சுக்குதே. என்ன ஒரு 7 நாள் 8 நாள் தூங்கலையா? நிறைய பேருக்கு சின்ன மெசேஜ் தான். ஏன் இப்படி கண்ணு சொல்லட்டுது? தேவனை மட்டுமல்ல மனுஷரையும் நாம் என்ன செய்யணுமா? மகிழ செய்ய வேண்டுமா? அருமையான ஒரு வசனம். 3 யோவான், பின்னாடி வாங்க, வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி பின்னாடி. யோவான் சுவிசேஷத்தை நான் சொல்லல, 3 யோவான் கிடைச்சிருச்சா? லாஸ்ட் 4வது வசனம். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இடத்துல அருமையாய் நமக்கெல்லாம் சொல்றார். வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இங்க இவர் ஒரு அப்போஸ்தலன். யோவான்கிறவர் ஒரு ஊழியக்கார். அவர் எங்க இருந்தாரு? பத்மு தீவில் இருந்தாரு. கர்த்தரோடு கூட இருந்த ஒரு சீஷன், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷன். அவர் ஒரு ஊழியக்காரர் ஆயிட்டாரு. அவர் இதெல்லாம் எழுதும் போது பத்மு தீவில் இருந்தார். அவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படும் பொழுது அதை காட்டிலும் சந்தோஷம் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கவே முடியாது. மனுஷர்கள் எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு இப்ப நம்ம அடுத்தது பேசுறோம். தேவனை எப்படி சந்தோஷப்படுத்தினதுன்னு இப்ப பேசணும். அடுத்தது மனுஷர்களை எப்படி நாம் சந்தோஷப்படுத்தணும். நாம் சத்தியத்திலே நடக்கும் பொழுது, நம்ம சபை தேவனுடைய மக்கள் நாம் சத்தியத்திலே நடக்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவ ஜனங்களும் நம் நிமித்தமாக சந்தோஷப்படுவார்கள். சூப்பரா இவங்க பைபிள் படிப்பாங்க சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய 2 கோரிக்கையை கூட அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்கும். ஐயோ சிஸ்டர் எனக்காக கூட இது, ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க ஜெபிக்கிறவங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, முகத்தை பார்த்தாலே தெரியும் இவங்க ஜெபிக்கிறவங்க, யார் ஜெபிக்கிறா யார் ஜெபிக்கலைன்னு. நான் நிறைய ஊழியக்காரவங்ககிட்ட நான் பழகியிருக்கேன். அவங்க எல்லாமே இப்படி நான் பேசி நான் கேட்டிருக்கேன். நான் முகத்தை பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. என்னைய பார்த்து சொல்லலை, சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். எனவே ஜனங்கள் எப்பொழுது சந்தோஷப்படுவார்கள் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே, சபைக்கு வர்றதுனால இல்லையா, சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று அவர்கள் கேள்விப்படும் பொழுது சந்தோஷமாக மகிழ்வார்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாரை குறித்து இப்படி சொல்றத இப்ப வாசிக்கும் பொழுது கேளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபையை பார்த்து இப்படி சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, நாம் கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்க போதா, அந்த ரகசிய வருகையில் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படும் போது
சபையானது அவரை சந்திக்க ஆயத்தப்படும் பொழுது அந்த ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறார்களாம் ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் என்ன செய்றாங்களா? என்ன செய்யணும்? நீங்கெல்லாம் இப்ப வயிற்றுவலி சுகமாகணும், இப்ப தலைவலி சுகமாகணும் கிடையாது. ரகசிய வருகை, எல்லாரும் நம்ம எல்லாம் மறிக்க போறோம். என்னைக்கோ ஒரு நாள், 5 வருஷமோ 10 வருஷமோ இல்ல நாளைக்கோ இன்னைக்கோ நம்மளுடைய ரகசிய வருகை அதுதான். அவருடைய ரகசிய வருகை நமக்கெல்லாம் நம்மளுடைய மரண நாள். அந்த மரண நாள்ல அவரை சந்திக்க நம்ம எல்லாம் ஆயத்தமா இருக்கணுமா? நாம் ஆயத்தமாக இருக்க, இப்ப நீங்கெல்லாம் ஆயத்தமா இருக்க, உங்களுக்காக விழித்திருந்து ஊழியக்காரர்களாகிய நாங்கள் நிச்சயமாக ஜெபம் பண்ணுவதுதான் உத்தரவாதம். இல்லாட்டி அதை எங்க கையில கேட்பார், எங்களை தூக்கில தொங்க போட்டுருவார். சபையை பத்தி ஆராதனையில ஆடுகள், அந்த ஆடுகளை நாங்க தான் விழித்திருந்து பார்க்கணும். ஊழியக்காரர்கள் நீங்கெல்லாம் தப்பிச்சுக்குவீங்க, நாங்க தான் மாட்டிக்குவோம். நாங்க என்னத்தான் செவனே நடந்தாலும், என்னத்தான் நாங்க நீதியின் வசனத்தை கையில பிடிச்சுக்கிட்டு கொடியை போல பிடிச்சிட்டு நடந்தாலும், உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்க குடும்பங்களுக்காக என்ன நாங்க ஜெபம் பண்ணுமா? உங்களுடைய மரண நேரத்துல தேவனை சந்திக்க இந்த குடும்பம் ஆயத்தமாக இருக்கணும்னு நாங்க இரவும் பகலும் ஜெபிக்கலைன்னா தயவு செய்து ஊழியக்காரவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லட்டா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசிகளா இருப்பாங்க, நம்ம நரகத்துல இருந்து அவங்களை எட்டி பார்த்துட்டு இருக்கணும். புரியுதுங்களா? நாங்க ஊழியக்காரர்கள், நாங்க தான் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த பூமியிலையும் நீங்க சந்தோஷமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும். மரணத்திற்கு பிறகுதான் இந்த காலம் 70 80 பிரியமானவர்கள். அதுக்கப்புறம் நித்திய 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 1000 5000 10,000 எத்தனை வருஷம் முடிவே இல்லை. இனி ஒரு புதிய பூமி கீமி அவர் பிளான் பண்ணி ஆரம்பிச்சா தான். இல்லைன்னா நித்தியத்துல நம்ம அவரோட தான் நம்ம இருக்கப்போம். நீங்கெல்லாம் அந்த சந்தோஷத்துல அங்க இருக்கணும்ட்டு இப்ப நீங்களாம் உங்க வீட்டுல ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படிக்கணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் வேணும், ஒரு டிவி வாங்கணும், இந்த லோன் சாங்ஷன் ஆகும். இதுதான் நீங்க உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் உத்தரவாதம் பண்ணணும். புரியுதுங்களா? இப்ப அந்த தெசலோனிக்கேயரை வாசிங்க. இப்ப பவுல் சொல்றத வாசிப்போம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய மரண நேரத்துல நீங்க கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாயிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது ஊழியர்களாகிய நாங்கள் மிகுந்த சந்தோஷப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல தெசலோனிக்கேயருக்கு அவர் எழுதுறார். புரியுதுங்களா? அது நம்ம சபை அதை பார்த்து அனுபவிச்சிருக்கு. சகுந்தலா அம்மா நம்ம விட்டு போனாங்க, எப்படி இருக்கிறாங்க, நம்மளுக்கு சந்தோஷம். ஐயா அவங்க அப்பா இறந்தார், சுந்தரராஜன் ஐயா இறந்தார். அவர் இப்போ கெடையா போட்டு கர்த்தர் கெடையில தானே கர்த்தர் இப்போ பேசினாருன்ட்டு ஆராதனையில் கெடையில இருக்கமேது தான் நம்மளுக்கு சீல் பிதுக்கிறாராம், காயம் கட்டுறாராம். கெடையில ஐயாவை போட்டு அவரை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறார் நிச்சயமா. அடுத்தபடியா நம்ம ஹென்றி ஐயா இன்னைக்கும் அவங்கள திரும்பி பாருங்க, சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தோஷம், நான் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு எங்க வீட்டுக்காரர் அனுப்பிச்சிட்டேன், அடுத்தது நான் தான் போகணும் அப்படின்னு அவங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்பொழுதும் பளிச்சுன்னு சிரிப்பாங்க. மிந்திலாம் கூட அப்படி சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க அவருடைய ஆத்துமாக்காக உத்தரவாதம் பண்ணிக்கிற ஒரு ஊழியக்காரியோடைய ஸ்டேஜில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நாங்களும் ஜெபம் பண்ணோம். நாங்கள் ஜெபம் பண்ணலைன்னா நீங்கள் எல்லாம் பார்க்கும்படியாக 2ஆம் வருகையில் எங்களை நியாயம் விசாரிப்பார். அதனால இன்னைக்கு உங்கள் முன்னாடி நாங்கள் எல்லாமே ஜெபம் பண்ணோம். என்னைக்கு அவரை ஃபஸ்ட்டு சியாஸில் சேர்த்தோமோ அன்னையிலேருந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். என்னைக்கு இவங்க சுந்தரராஜன் ஐயாவை பெட்ரிடனாக போட்டாங்களோ, அந்த பேக்கை தொங்க விட்டாங்களோ, அன்னையிலேருந்து ஆண்டவரே ஆயத்தமாக்கும் 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 ஆயத்தப்படுத்தணும். பிரியமானவர் அவர் வாழ்ந்திருக்கலாம், 70 வயசுல என்னென்னமோ செஞ்சிருக்கலாம், எப்படி எல்லாமோ சொத்து சேர்த்திருக்கலாம், எவ்வளவோ சொத்துக்கள் அவங்க பிள்ளைகள், அதெல்லாம் எண்ணிக்கப்படாது. நீ 10 ஏக்கர் உன் பிள்ளைக்கு சேர்த்து வச்சியா, உன் மகளுக்கு 100 பவுன் பட்டியா, இதெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாரு. ஆத்துமாவே நாம் ஆயத்தப்படுத்த, அது அவருக்கு செய்ய முடியாது, சுந்தரராஜன் ஐயாவுக்கு செய்ய முடியாது. அப்போ ஊழியக்காரர்களாகிய நாங்கள், பவுல் சொல்றாரு இங்க தெளிவா, ஊழியக்காரர்கள் எங்களுக்கு என்ன சந்தோஷம்,
நீ 10 ஏக்கர் சம்பாதிச்சிட்டியா, 4 கார் வாங்கிட்டியா, 3 வீடு கட்டிட்டியா? இல்ல பிரியமானவர்களே, என்ன சந்தோஷம்? ரகசிய வருகையில் நாம் தேவனை சந்திக்கும்படியாக நம்மளுடைய ஆத்துமாவை ஆயத்தமாக்குவதற்கு உத்தரவாதம் உள்ளவர்களாகி விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் என்று தன்னை அவர் பிரகடனம் பண்றார். ஊழியக்காரர்களுடைய வேலை இதுதான். நீங்க எப்படினாலும் திட்டிக்கிங்க, ஊழியக்காரர்களை நீங்க என்னன்னாலும் நீங்க சொல்லிக்கிங்க, அதை எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா நாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நாங்க போயிட்டோம். உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருந்தாலும் சரி, எங்களை விட்டு போனாலும் சரி, எங்க கையில ரட்சிக்கப்பட்டு எங்க கையில ஞானஸ்தானம், எல்லாருக்காகவும் அவங்களுடைய ஆத்மா ஆயத்தமாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். சரி, எனவே மற்றவர்கள் ஒருவேளை சத்தியத்தின்படி நடவாமல் போனாலும் நான் சத்தியத்தின்படி நடப்பேன். இதுதான் நம்மளுடைய உறுதியான தீர்மானமாக இருக்கணும். பிரியமானவர், சத்தியத்தின்படி நடக்கிறதுனா என்ன? தேவனையும் மனுஷனையும் மகிழ பண்ணுகிறவர்களாக இருக்கணும். தேவனை மகிழ பண்ணுவது கற்றுக் கொடுத்துருக்கிறேன்னா, இப்போ அடுத்தது மனுஷனை. இப்போ நாங்க இங்க இருந்து சொல்றோம், சபையின் ஜனங்களுடைய ஆத்மா. நீங்க உங்களுடைய குடும்பத்துல இப்போ ஜெயந்தி சிஸ்டர் இருக்காங்கன்னா, ஜெயந்தி சிஸ்டர் அவங்களுடைய வீட்டுக்காரர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கிறார். அப்போ அவருக்காக அவங்க ஆண்டவரே இந்த ஆத்மாவை எடுத்துக்காதீங்க, இந்த ஆத்மாவை சரியாக்கிட்டு எடுங்க, பையனை சரியாக்கிட்டு பிள்ளைய சரி, அவங்கவுங்க குடும்பத்திற்காக உத்தரவாதம் உள்ளவர்களாக ஊழியக்காரர்களாக ஒரு வீட்லேயும் ரட்சிக்கப்பட்ட மனுஷரை வச்சிருக்கிறார். ஏன் உங்க வீட்டில் இருந்து இன்னும் சில பேர் வரலன்னா, நீங்க அந்த ஊழியத்தை சரியா செய்யல. புரியுதுங்களா? அதனால மற்றவங்களை கோச்சிக்காங்க, இவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க வர மாட்டாங்க. நம்ம சரியில்லை, அந்த தப்பை நம்ம தான் எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே பவுல் சரியா எழுதியிருக்கிறார், அவங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணிக்கிறவர்களாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம வீட்டில் இன்னும் மற்றவங்க இன்னும் கொஞ்சம் சொனங்கி இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அவங்க இல்லை, அந்த சொனக்கம் நம்ம சரியா ஜெபம் பண்ணல, நம்ம சரியா கர்த்தரை பிடிச்சு ஜெபம் பண்ணல, அவங்க சத்தியத்தின்படி நடக்கல. நம்ம சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். தேவனையும் மனுஷனையும் நாம் பிரியப்படுத்தணும். விளங்குதா? ஆபக்கூக்கினுடைய வார்த்தை புரியுதா? நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நீங்க வேற மாதிரி எடுப்பீங்கன்னு நாங்க பார்த்தோம், நீங்க வேற மாதிரி எடுக்கிறீங்களேன்னு. எந்த மாதிரி எடுத்தாலும் இதுதான் ஆத்மார்த்தமான ஆவிக்குரிய அர்த்தம். உலக ரீதியா நம்ம பேசக்கூடாது. அத்தி மரம் துளிர் விடல, அது பேச நிறைய பேர் இருக்கிறாங்க. திராட்சை செடி கனி கொடுக்கல அப்படின்னா என்ன? நம்ம வீட்டில் எதுவும் இல்லை. எப்படி நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டில் சோறு இல்லை, சட்டியில் சோறு இல்லை, சாக்கில் அரிசி இல்லை, இங்கே சந்தோஷமா அல்லேலியா கத்துவோமா? அப்போ நீ கத்து அப்படின்ட்டு நான் சொல்லணுன்ட்டு அவங்க எதிர்பார்த்தாங்களாம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என் நம்பரை கொடுத்துருக்குன்னா, நீங்கள் சிஸ்டர் அம்மா ஆன்ட்டி நீங்கள் வேறு மாதிரி எடுப்பீங்கன்னு பார்த்தேன். இதுதான் உண்மை. புரியுதா? நான் பேசுகிறதெல்லாம் விளங்குதா? திராட்சை ரசத்தினுடைய தன்மை, திராட்சை பழத்தினுடைய தன்மை, ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவியின் பதில்கள் இது. இதன்படி இந்த சத்தியத்தின்படி நாம் நடந்து தேவனையும் மனுஷனையும் பிரியப்படுத்தினால் நம்ம சட்டியில் சோறு இருக்கும், நம்மளுடைய சாக்கில் அரிசி இருக்கும், தானாக வந்துடும். எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் தானாக வரும். ஆமாவா? அதனால நீ அதுக்கு கவலைப்பட்டினா அதையும் இழந்துருவேன், இதையும் இழந்துருவேன். நீ இதுக்கு கவலைப்பட்டினா அதையும் பெற்றுக்குவேன், இதையும் பெற்றுக்குவேன். நான் பேசுறது விளங்குதா? திராட்சை ரசம் என்பது அன்பை கூட குறிக்கிறது. திராட்சை ரசம் என்பது அன்பை கூட குறிக்கிறது. உன்னத பாட்டு 1, 2, 4, 10. ஒன்று 2 முத வாசிங்க. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. திராட்சை ரசத்தை விட அவருடைய அன்பு ருசியானதான். 4:10.
4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 10வது வசனம். உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இந்த இருக்கிறது. 2 வசனங்கள்லயும் திராட்சை ரசத்தை வந்து நேசத்துக்கு ஒப்பிடுறாங்க. நேசம்னா என்ன? அன்பு. அன்பு அன்பிற்கு திராட்சை ரசம் இந்த இடத்துல ஒப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு மார்க்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30-31 இப்படியாக கூறுறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். எது பெரிய கற்பனையா? ஏற்கனவே இதை குறித்து எடுத்திருக்கேன். எது பெரிய கற்பனை? என்னங்க எது பெரிய கற்பனை? இப்பதானே வாசிச்சீங்க. என்ன சொல்றாரு? இருங்க, முதல்ல இருந்து சொல்லுங்க. கற்பனை என்ன? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனை நேசி. அடுத்தது நீ உன்னை நேசிப்பது போல. அப்படின்னா திராட்சை ரசத்தினுடைய தன்மை என்ன? தேவனையும் நேசிக்கணும், மனுஷரையும் நேசிக்கணும். இங்க கொண்டாந்து கோத்து விடுறாரா? ஆமாவா? திராட்சை ரசத்தினுடைய தன்மை என்ன? தேவனையும் மனுஷனையும் மகிழப்படணும். இங்க இதை காட்டிலும் எந்த கற்பனையும் இல்லைங்கிறார். எந்த கற்பனை? 2. உன் தேவனாகிய கர்த்தரை நேசி, உன்னோட சகோதரனை நேசி, உன்னை போல அவனை நேசி. எவனா இருந்தாலும் உன்னை போல. அப்போ மனுஷன். ஸோ தேவனையும் மனுஷனையும். இதுதான் ஆதியிலிருந்து கடைசி அந்த வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லிட்டு வரப்படுற சத்தியங்கள். ஆனால் நமக்கு மறைப்பொருளாக இருக்கிறது. இவர்களை நாம் நேசிக்கணும். தேவனையும் மகிழ செய்யணுமா நம்ம நேசத்தினால. ஏன்னா அந்த நேசம் வந்து திராட்சை ரசத்தோட அதிகமாக இருக்குமா, அதனால நம்ம நேசிக்கணுமா. அவங்க நேசிக்கலைன்னா அதை பற்றி கவலை இல்லை, நம்ம நேசிக்கணுமா. தேவனையும் நேசிக்கணும், மனுஷாலையும் நம்ம நேசிக்கணுமா. மத்தேயு 24:12 வேதம் சொல்வதை கேட்போம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அன்பு ஏன் தணிஞ்சு போகுது? அவ்வளவுதானா? அன்பு ஏன் தணிஞ்சு போகுது? உங்களுக்கெல்லாம் வந்து யார் மேலேயாச்சும் அன்பு தணிஞ்சிருச்சா? உடனே இல்லைன்றீங்க. அப்படின்னா நம்ம கிட்ட அக்கிரமம் பெருகிருச்சு அப்படித்தானே அர்த்தம். ஆக்டிவா வந்து பேசுவா போட்டு பார்ப்போம். அக்கிரமம் பெருகுவதனால் அன்பு தணிஞ்சு போகுது. அப்போ ஏன் நம்ம வந்து மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்த முடியல? நம்ம கிட்ட அக்கிரமம் பெருகிருச்சு, அதுதானே. நான் மற்றவங்களே நான் சொல்ல வரல, நம்மள. ஆமாவா? இதுதான் சத்தியம். சத்தியத்தின்படி நம்ம நடக்கணும். இல்லைன்னா நம்ம இந்த உலகம் இன்னும் ஒரு 10 வருஷமோ, அது எனக்கெல்லாம் இன்னும் 1 வருஷமோ 6 மாசமோ, உங்களுக்கெல்லாம் கூட 10 வருஷம் 20 வருஷம் இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால நம்ம சத்தியத்தை பிடிச்சிட்டு ஓடணும். இங்கே நடக்கிறத பிடிச்சிட்டு ஓடவே கூடாதுங்க. நம்ம ஆயத்தமாக்கவே முடியாது. மற்றவங்கள பற்றி கவலை விடுங்க, நம்மளை பற்றி நம்ம பேசிக்கிறோம். சபையை இப்படி தான் நான் கொண்டு போகணும். புரியுதுங்களா? சரி. மற்றவர்கள் தேவனை நேசிக்காமல் போனாலும் நாம் அவரை நேசிக்கணும். நம்ம வந்து அவரை நேசிக்கணும். மற்றவர்கள் தேவனை நேசிக்காமல் போனாலும், நான் சொல்றதை நல்லா கவனிங்க, நாம் அவரை நேசிக்கணும். மற்றவர்கள் என்னை நேசிக்காமல் போனாலும் நான் அவர்களை நேசிக்கணும். இதுதான் பிரமாணம். இல்ல இல்ல அங்க அததான் ஆபக்குக்கு சொல்றாரு. இப்ப நம்ம நினைச்சிட்டோம், ஐயோ இதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல, சரி சோத்திர ஆண்டவரே. ஏன்னா வந்து நம்ம சோத்திர சந்தோஷமா போட்டுட்டா திராட்சை பழம் வந்துருமா அடுத்த நாள் அப்படின்னு ஒரு திருட்டு புத்தி நமக்கெல்லாம் இருக்கு. ஆனா உள்ளான அர்த்தம் இதுதான். மற்றவர்கள் கர்த்தரை நேசிக்காமல் போனாலும் நான் கர்த்தரை நேசிக்கணும். மற்றவர்கள் என்னை நேசிக்காமல் போனாலும் நான் மற்றவர்களை நேசிக்கணும். இதை இங்க சொல்லும் பொழுது, மார்க்ல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? இதை காட்டிலும் வேறு பிரமாணம் இல்ல, இதுக்கு மேல கர்த்தருக்கே இல்லையா ஒன்னும் சொல்ல. இதையே நம்மளால செய்ய முடியலையா, அப்புறம் அடுத்ததை எப்படி சொல்லுவார் நம்ம கிட்ட செய்ய?
ஸோ செய்யறதுக்கு நம்ம ட்ரைனாவது பண்ணணும். நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுன்னா என்ன, முயற்சினாச்சும் பண்ணணும். பிரியமானவர்களே, நம்மளுடைய அறிக்கை அதுவாகத்தான் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12:15 இப்படியாக கூறுறதை நம்ம எல்லாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:15. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் 12:15. 2 கொரிந்தியர் 12:15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும். எல்லாம் நல்லா சத்தமா வாசிங்க. என்ன என்ன உங்களுக்கு புரியுது? என்ன புரியுது? இத நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த கொரிந்தியர் சபையை நான் அதிகமா நேசிக்கிறேன், ஆனா அவங்க என்னைய மட்டமா நினைக்கிறாங்க. அப்படி நம்ம பேசுவோமே, என்னைய ரொம்ப குறைவா, என்னுடைய அன்பை ரொம்ப மட்டமா குறைவா நினைக்கிறாங்க. அதுதானே அர்த்தம்? அதுதான் தெரியுதா? அர்த்தம் தெரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே அதுதான், ஆண்டவராகிய இயேசுக்கே அதுதான். யூதாஸ் எல்லாம் வந்து சிநேகிதனே அப்படின்னு மார்பை கொடுக்குறாரு சாய. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? எட்டி வச்சுட்டு, நீ தான் இவன் தான் புடி அப்படின்னு. அவருடைய அன்புல குறைவு இல்லை, அவனுடைய அன்புல குறைவு இருந்துச்சு. அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. இந்த இடத்துக்கு தேவ ஜனங்களை இந்த கடைசி காலத்தில் கொண்டு வருவதுதான் ஒரு மேய்ப்பனுடைய சித்தி, அவருடைய புத்தியும் கூட. புரியுதா? புத்தி வேற, சித்தி வேற. சித்தினா தந்திரம், தந்திரமா கொண்டாடுறது. இப்ப நம்மளை வந்து தந்திரமா நயங்காட்டி வனாந்திரத்தில், அவர் தந்திரமா நம்மளெல்லாம் கூட்டிட்டு வருவாராம். நயம் காட்டி வனாந்திரத்தில் அழைத்து வந்தாருன்னு சொல்லுது தேவஜன். யுத்தம்னா மனமடைஞ்சிருவாங்கன்ட்டு என்ன செய்யறாரு? தந்திரமா சுத்தி, அது வந்து ரொம்ப தூரம் 40 வருஷம் ஆகும்னு அவருக்கே தெரியும். அந்த ஜனங்க நினைக்கிறாங்க வெளியே வந்தோடனே கானானுக்கு போயிடலாம், அந்த கட்டு சோறெல்லாம் இங்கே கொண்டாந்து அடுத்த ரூம்ல வச்சு தின்னுக்கலாம். ஆனா என்ன ஆச்சு? அப்படித்தான். ஆனா கானான் அப்படித்தான். இந்த லைன் ஒரே லைன் தான். இவங்க ராம்சேஸ்ல இருந்தாங்க, கானான்ல தானே இருக்கிறாங்க. கானானுக்கு தானே கொண்டு போறாரு, அங்கே தானே செங்கலை இருக்கிறாங்க. அந்த ஒரு லைன், எல்ஓசி லைன் இருக்கு, அதை லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதை தாண்டினாலே அவங்களுக்கு அந்த லைனை, அந்த சட்டியை தூக்கி அந்த பக்கம் வச்சாலே கானான் தான். ஆனால் அப்படி வச்சுட்டா பின்னாடி பார்வோன் வந்து வெட்டிடுவான்னு கர்த்தர் அவங்கக்கிட்ட சொல்லாமல் தந்திரமா இந்த பக்கம் செங்கடல் இருக்கு, அந்த பக்கமாக யாருமே கேட்க முடியல. ஏன்னா எல்லாம் பரபரப்பாக திருடிட்டு வர்றதுல தான் இருந்திருக்கிறாங்க. காதணி, தோடு, இந்த கடி என்ன கடகம், அதெல்லாம் பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில். இந்த பதஷ்டத்தை அவர் பயன்படுத்தி சுற்றி வர வைக்கிறார் தந்திரமா. அதான் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நயம் காட்டி உன்னை நான் அழைத்து வந்தேன், தந்திரமா உன்னை, இல்லாட்டி வரமாட்டாங்க. இங்கேருந்து அடுத்த இதுதான் வந்து இப்போ கானான் வந்திருக்க மாட்டாங்க. என்ன ஆண்டவரே இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு என்ன, எப்படி? புரியுதுங்களா? அதே போல் இப்பொழுது இந்த கடைசி காலம் நமக்கெல்லாம். ஆனால் நம்ம என்ன சிஸ்டர் கடைசி காலங்கிறாங்க, இன்னும் நான் வீடை கட்டலையே, வாசலை கட்டலையே. கடைசி காலம் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நடக்கிற காரியங்கள், பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் ஏன் நீங்கள் அந்த ஏஞ்சல் டிவியில் உட்காந்து பாருங்கள், எப்பொழுது கடைசி காலத்தை தான் பேசுவார். புரியுதுங்களா? அவரும் கடைசி காலமாக தான் இருக்கிறாரு, கடைசி காலத்தை தான் பேசுவார். கடைசி காலம் தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் எதையுமே மறைக்க மாட்டார், மறைப்பொருளாக எல்லாத்தையும் சொல்கிறார். அதனால இது கடைசி காலம்னு டக்குன்னு வந்து நேரடியாகவே சொல்லிட மாட்டார் கர்த்தர். எல்லாமே இந்த வேதமே பார்த்தீங்களா எல்லாம் மறைப்பொருள் தான். அதனால நம்ம அதை பிடிச்சி நம்ம ரொம்ப ஆயத்தமாக இருக்கு. நீ வீடு கட்டணும்னா கட்டித்தான் தீர்வேன், நீ கார் வாங்கணும்னா வாங்கித்தான் தீர்வேன், அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆனால் அதற்காக அந்த காரையும் அந்த வீட்டையும் நோக்கி நம்ம ஓடினா நம்ம பெற்றுக்கவே முடியாது. பிரியம், சத்தியத்தின்படி நடங்க. சரியா? சரி. இப்போ இந்த இடத்துல பவுல் வந்து கொரிந்தியருக்கு என்ன சொல்றாரு? நான் அவர்களை காட்டிலும் அவர்கள் மேல் அன்பு செலுத்தினவன், ஆனால் அந்த அன்பை திரும்பவும் குறைவாக பெற்றுக்கொண்டவன். புரியுதா? புரியுதுங்களா? என்ன புரியுதோ தெரியல. சரி, நான் சொல்றேன். நம் பேரில் மற்றவர்கள் வைத்திருக்கிற அன்பு
ஒருவேளை குறையலாம், ஆனால் மற்றவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு அதிகரிக்கணும். குறையக்கூடாதுங்கிறத விட அது அப்பதான் அதிகரிக்கணுமா, அது அப்பதான் பெருகி கொண்டே இருக்கணுமா. மற்றவர்கள் உன்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நீ அவர்களை நேசிக்கிறாயா செக் பண்ணி பாருங்கிறது. மற்றவர்கள் உன்னை நேசிக்கிறாங்க, நீ போய் அவங்ககிட்ட நீ போய் என்னை நேசிக்கிறியா நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் அவர்களை நேசிக்கிறேன், நான் அவர்களுடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம். நீங்கள் நம்ம எதிராளிகளுக்காக அவங்க பெரிய பங்களா கட்டணும், அமெரிக்காவுக்கு போகணும், ஆப்பிரிக்காவுக்கு அப்படிலாம் சொன்னோம். அவங்க ஆத்மாவை இழந்துடக்கூடாது. அந்த ஆத்மா அவர் வரும் பொழுது மரணம் எப்போனாலும் நடக்கலாம். இப்போ கூட ஒரு 4 பேர் மரணம் வரலாம். இந்த மரண நேரம் தான் ரகசிய வருகை. அவர் அவங்கள சந்திக்கிறார். உயிர் போகும் பொழுது நேரடியாக தேவன் சந்திச்சிடுறார் அவங்கள. அந்த அவரை போய் சந்திக்கும் பொழுது அவங்க ஆயத்தமாக அவரை சந்திக்கணும். இதற்காகத்தான் உத்தரவாதம் பண்ணிக்கிறவர்களாக அந்தந்த வீட்டில் அவங்க அம்மாவோ அப்பாவோ ரட்சிக்கப்படாமல் பின்மாற்றம் இருந்தால் அவர்களுக்காக ஜெபிக்கணும். சபையின் ஊழியக்காரர்கள் நிச்சயமாக இந்த காரியத்திற்காக இனிமேல் 24 ஜெபத்திலையும் இதை நாங்கள் சேர்த்துக்கங்க, எழுதிருங்க, மறந்துடுவேன் நான். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பகைச்சாங்க, குழியில் போட்டாங்க, மீதியான் கையில் முஸ்லீம்க கையில் விற்றாங்க, செஞ்சாங்களா? ஆனால் யோசேப் என்ன செஞ்சாரு? நேசி. சவுல் தாவீத ஒரு 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 கௌதாரிய போல சாகடிக்கணும். ஒரு கௌதாரியை சாகடிக்க எவ்வளோ ஈஸி பாருங்க. ஒரு கேட்டபிட்டு இருந்தால் அந்த கௌதாரியை கல்லுலேயே அடிச்சிடலாம், கவன் கல்லில். ஒரு இந்த தாவீத் சொல்றாரு, ஒரு கௌதாரியை போல என்னை வேட்டையாட என்னுடைய என்ன யாரு சொல்றாரு? இல்லை, என்னுடைய தகப்பன்கிறார். தாவீது அவரை தகப்பன்கிறாரு. ஆனால் சவுல் அவரை அடிக்கணும். என் தகப்பன் என்னைய வேட்டையாடுற மாதிரி கௌதாரியை போல என்னைய கொல்ல ஏன் அலையிறீங்க? வான்சனா வர்றேன், என்னைய வெட்டணும்னு ஆசையா வெட்டுங்க. இவருடைய அன்பை பாருங்க. ஆனால் சவுல் அவரை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சாரு? கர்த்தர் செய்யறது இருக்கட்டும், தாவீது என்ன செஞ்சார்? சவுலை நேசிச்சார், சவுலுடைய குமாரனை நேசிச்சார். தன் இருதயத்தை போல அவனை நம்மளாம் அப்படி நேசிக்க முடியுமா? அதான் நம்ம கொழுந்தனாரே எடுத்துக்கோங்க. நம்ம புருஷனுடைய அண்ணனோ தம்பியோ அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம வந்துருச்சுன்னா நோண்டி கேட்டுட்டு காலால் எத்தி வச்சு ஓடு வீட்டுக்கு அப்படின்றோம். ஆமாம், கட்டாயமா நம்மளால் அப்படிலாம் நேசிக்கவே முடியாது. நம்ம பிள்ளைய போல மற்ற பிள்ளைகளை யாராலுமே பார்க்க முடியாது. ஆனால் நாம் மறு உலகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளையெல்லாம் பார்த்தா இவங்க என்ன சபக்காரவங்கங்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களெல்லாம் யாரும் சொல்லுவாங்களா? ரோமன் கத்தலிக்கா, சிஎஸ்ஐ. நம்மளெல்லாம் பார்த்தா இவங்க வேதக்காரங்க. வேதக்காரவங்கன்னு நம்மளுக்கு பேர். ஆனால் வேதமே உள்ளே இருக்காது, வெப்பங்காய் தான் உள்ளே இருக்கும், வேதமே இருக்காது. இந்த வேதம்லாம் நமக்குள்ளே இருந்திருக்குதா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கோட்பாடுகள். இதே நம்ம இருதயத்தில் இருந்திருக்காது. பிறரை நம்மளால் இப்படிலாம் நேசிக்க முடியாது. நம்ம மச்சான் பிள்ளைய, நம்ம அக்கா பிள்ளைய, தங்கச்சி பிள்ளைய நேசிக்க முடியாதுங்க. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். ஆனால் நேசிக்கணும். எப்போ அந்த நேசம் வரும்னா, இந்த கர்த்தருடைய நேசம் நம்ம மேலே வந்தால் தான் நம்மளால் நேசிக்கணும். இல்லாட்டி நம்ம இங்கே வந்திருக்கோம், இந்த வேதமே நமக்குள்ளார இல்லை, வேத வசனமே நமக்குள்ளார இல்லை இங்கே வந்திருக்கிற நமக்கு. ஆனால் நம்ம வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம்ல, புருஷனோ இல்லை மனைவியோ இல்லை அண்ணனோ தம்பியோ யாரும் வரல. நம்ம போய் அவங்கள நேராக பார்க்கும்போது இவன் என்ன சர்ச்சுக்கே வரல, வேதமே இல்லை. இங்கே நமக்கே வேதம் இல்லை, ஒரு கட்டடத்துக்குள்ளார தான் உட்காந்துருக்கோம் சபைன்னு. ஆனால் வீட்டில் சர்ச்சுக்கே வராமல் இருக்கிற சில பேரை பார்த்து நம்ம ரொம்ப துச்சமாக இது சர்ச்சு இல்லை, ஒன்றும் இல்லை, வேதமே இல்லை அப்படின்னு மற்றவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக. இதுதான் கர்த்தர் சொல்கிறார். அவங்களாம் பரலோகத்துக்கு வந்துடுவாங்களாம். பரதேசிகள், வேசிகள், இந்த 4 ரோட்டில் முச்சந்தியில் இருக்கு அவங்களாம் வந்துடுவாங்க. இங்கே நம்ம உட்காந்துருக்க நம்ம போக முடியாதான். ஏன்னா நியாய தீர்ப்பு இங்கே தான் ஆரம்பிக்குமா, ரோட்டில் இல்லையா? இவ்வளோ கேட்டில, இதன்படி இந்த ஒரு லைனுக்கு என்ன செஞ்ச, 2வது லைனுக்கு நீ என்ன பண்ண, 3வது லைன், எல்லா லைனையும் நம்மளால். எனவே முடிந்தவரை நாம் கேட்ட சத்தியத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக அதற்கு ஊழியம் செய்யணும்.
எதற்கு ஊழியம் செய்யணும்? கேட்ட இந்த வேத சத்தியங்களுக்கு நாம் ஊழியம் செய்யணும். அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு இவங்களுக்கு செஞ்சேன் அவங்களுக்கு செஞ்சேன்லாம் சொல்லக்கூடாது. இந்த சத்தியத்தின்படி நாம் நடப்போம் என்றால் இந்த சத்தியத்திற்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாக, தேவனையும் மனுஷரையும் பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் காலம் முழுவதுமாக நம்ம இருப்போமா. எனவே நம்மளுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லி சென்று இருக்கிறார். அவர் திரும்ப வருவார். வந்தோன்னே மொதல் வேலையை நம்மக்கிட்ட கேட்பார், உன் சத்ருவை நீ சிநேகிச்சியான். எடுத்தோன்னே மொதல் பாயிண்ட்லேயே இல்லைன்னா மீதி பாயிண்ட்டுக்கு வரவே வேண்டிய அவசியமே இல்லை. எனவே கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், இந்த 2 பிரமாணத்தை தவிர வேறு எந்த பிரமாணமும் இதற்கு ஈடாவோ இதற்கு அதிகமாகவோ இல்லை. எனவே அவர் சொன்ன பிரமாணம் தேவனையும் மனுஷனையும் பிரியப்படுத்துகிறவர்களாக, அவர்கள் பிரியப்படுத்துகிறார்களோ இல்லையோ, நாம் இப்போ இங்கே உட்காந்து கேட்கிற நாம் தேவனை எப்படி பிரியப்படுத்தணும்னு சொன்னா, மனுஷனை எப்படி பிரியப்படுத்தணும்னு சொன்னா, எனவே தேவனையும் மனுஷனையும் பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் இருந்து தேவனுடைய ரகசிய வருகையிலும் பிரம்மாண்டமான வருகையிலும் முதல் ஆளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்து அடுத்த வாரம் மீதியை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஜெபம் செய்வோம். கிருபையில் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல மதிய வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களுடைய அன்பு எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்படியாக உங்களுடைய வேத வசனங்களின் மறைபொருள்களை வெளிப்படுத்தி காண்பித்து நாங்கள் உணர்வடையும்படியாய் தகப்பனே, இவ்வளோ பெரிய ஒரு ரகசியத்தை ஹாபகுக் தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியங்கள் உலக பிரகாரமான ஒரு பொருட்களை குறித்த காரியமாக இருந்தாலும் கூட இதில் மறைந்திருக்கிற எங்கள் ஆத்மாவை ஈடேற்றுகிற ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நாளிலும் கூட எங்கள் தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் வெளிப்படுத்தி இருக்கிற இந்த உன்னத ரகசியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வாழக்கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே உம்மையும் நீர் எங்களோடு கூட இணைத்திருக்கிற மனுஷர்களையும் நாங்கள் திருப்தி படுத்தும்படியாய் சுவாமி, உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிற அன்பை பிறரிடத்திலும் நாங்கள் காண்பிக்கும்படியாய் இந்த சரீரத்தில் வாழுகின்ற இந்த நாட்களில் மாத்திரமே இது சாத்தியமாகும் தகப்பனே. ஒருவேளை இந்த சரீரத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு உம்முடைய சமூகத்தில் வருகிற பொழுது நீர் எதிர்பார்த்திருக்கிற இந்த செயலை எங்கள் ஆத்மாவிலே நாங்கள் செய்ய முடியாது. இந்த மாம்ச சரீரத்தில் நீர் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான வாழ்க்கையை நாங்கள் உண்மையாய் பிரயோஜனப்படுத்தி நீர் எவ்வளவு அன்புள்ள ஒரு தேவனாய் இருக்கிறீர், இப்படிப்பட்ட ஒரு மறைபொருளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அற்ப பூச்சிகளாகிய புறஜாதிகளாகிய எங்களுக்கு இந்த உன்னதமான லெபனான் சபையிலே நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் சுவாமி. இது எத்தனை சபைக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அற்ப பூச்சிகளைப் போல இருக்கிற படிப்பறிவில்லாத எங்களை நீர் இவ்வளவாய் நேசித்து இந்த ஆழமான ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீரே. இந்த நாளிலாக நாங்கள் உணர்வு பெற்று நாங்கள் முதலாவது எங்களை ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையினால இந்த நாளில் இருந்தாகிலும் இதுவரைக்கும் நாங்கள் நேசிக்க முடியாமல் இருக்கிறவர்களை நாங்கள் நேசிக்கிற ஒரு மக்களாக மாறி அவர்கள் எங்களை நேசித்தாலும் நாங்கள் அவர்களை அதிகமாக நேசித்து அதன் மூலமாக நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் எங்களை ஒரு விசை கூட உணர்வுள்ளலாய் மாற்றும்படியாய் உடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. கேட்ட எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் அப்பா ஸ்திரப்படுத்துவீராக. இது எங்கள் இருதயத்தில் ஆழமாக எழுதப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எப்பொழுதும் எங்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகள் நிலைநிற்கும்படியாய் ஒரு உணர்வை தாரு சுவாமி. தொடர்ந்து நீர் பேச போகிற சத்தியங்களுக்காக எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், கூட இரும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளுங்க. ரட்சகர் மீட்புமாகி இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதிரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீன நேரத்திலும் பலனுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். பலவீன நேரத்திலும் பலனுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே, உம்மை விடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே.